ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கலர் ரெடிமேட் பைப்பிங்கை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவுமே பிசுறு எதுவும் தெரியாமல் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸு புதுசாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வந்து ஒரு பீஸ் எடுத்தாச்சு. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை நான் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் உள்ளே மடித்து விட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா பைப்பிங்கை ரெண்டையும் தனியாக அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சு விட்டோம் பார்த்திங்களா, அதையுமே ஒரு மடிச்சுட்டு கூட நீங்கள் தைக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஒன்று போல் வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ 3ஐயுமே ஒன்று போல் வச்சு தைக்கிறேன் பாருங்கள். நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கத்துக்கு அடியில் வச்சு அந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி தையல் கொடுக்குறேன். தையல் கொடுக்கும்போது பைப்பிங்கையும் கிளாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அடுத்த பைப்பிங் மேலே வைங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது நமக்கு டைரெக்டாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இந்த உருட்டு பைப்பிங்லாம் இப்போ வச்சோம் பாருங்களா, அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிசுறு தெரியட்டும் அப்படின்னா இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிசுறு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த உள்ளுக்குள்ளே 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த 1/2 இன்ச்சு விட்டதை பார்த்திங்கன்னா 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உள் பக்கமாகவே இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங்கோட கிளாத் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசுறு எதுவுமே தெரியாது. நம்ம பைப்பிங் மேலே தைக்கக்கூடாது. பைப்பிங்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கிளாத் மேலே நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா விட்ட கிளாத்தை இப்படி ஃபோல்டு பண்ணி தைச்சிருங்க. சூப்பர் ஃபினிஷிங்கில் நீட்டாக வரும். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். என்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தைச்சாச்சு, ஈஸியாக 2 நிமிஷத்தில் தைச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்பக்கமும் பிசுறு இல்லை, நீட்டாக வந்திருக்கு. இது ரொம்ப பிகினராக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.